ஹே கைஸ், வெல்கம் டு ஓ பியூட்டி சேனல். இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள என்னென்னலாம் சுவாரஸ்யமான கரண்ட் அப்டேட் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு முக்கியமான நியூஸே இந்தியாக்கும் அமெரிக்காக்கும் நடுவுல இருக்கிற இந்த 50% டாக்ஸ் தான். உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் இந்தியாவுடைய எக்கனாமிக் லெவல் அடுத்து என்னவா ஆக போகுதுன்றத ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. யூஎஸ் இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மேலே 50% டியூட்டி டேக்ஸை போட்டிருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இன்னும் ரஷ்யா கிட்ட ஆயிலோ வெப்பன்ஸோ வாங்கிட்டு இருக்காங்க. அதனால ட்ரம்ப் ஓப்பனாக பனிஷ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கும் மேலே ரஷ்யா கூட நம்ம டீலை கண்டினியூ பண்ணோன்னா இன்னும் 25% எக்ஸ்ட்ராவாக பெனால்ட்டி கொடுத்துருவோம்னு வார்ன் பண்ணியிருக்காரு. இந்த டெசிஷன் டைரக்டா நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் மேல பெரிய ஷாக்கை கொடுத்துச்சு. டைமண்ட், டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரி எல்லாமே யூஎஸ் மார்க்கெட் மேல டிபெண்ட் ஆகி தான் இருக்கு. எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓவராலா ஆல்மோஸ்ட் 15,000 crores லாஸ் வரலாம்னு சொல்றாங்க. ஆல்ரெடி தமிழ்நாடுல திருப்பூர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 3000 கோடி வர்த்துள்ள ஆர்டர்ஸ் இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ராஜஸ்தான்ல ஆன்டி கிராஃப்ட் ஜுவல்லரி செக்டார் மேலேயும் பெரிய ஹிட்டை கொடுத்திருக்கு. இதுக்கு இந்தியா கவர்மெண்ட் இம்மிடியட்டா ரியாக்ட் பண்ணியிருக்கு. மோடி சொல்லியிருக்காங்க, இந்த டாக்ஸ் ரொம்பவே அன்ஃபேரான ஒரு விஷயம். நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் பீப்புளுக்கு ஆயில் தேவைப்படுது. இது ஒரு பெஸ்ட் டீல்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யா கிட்ட இருக்கிற டீலை முடிக்க முடியாதுன்னு சொல்லி டிஃபெண்டும் பண்ணியிருக்காங்க. இந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் இப்போ டாக்ஸை கட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பட்ஜெட்ல $12 பில்லியன் ரிலீஃப் கொடுத்திருக்காங்க. இப்போ தீபாவளிக்கு இன்னும் பெரிய டாக்ஸ் போனஸா கொடுத்திருக்காங்கன்னு ப்ராமிஸும் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி சிம்பிளிஃபை அண்ட் ரெடியூஸ் பண்ண போறாங்கன்னு சிக்னல்ஸும் கொடுத்திருக்காங்க. இதனால பீப்புள் கிட்ட கேஷ் ஜாஸ்தியா இருந்தா எக்கனாமிக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே ஷார்ட் டேர்முக்கு நல்லா இருக்கும். ஆனா லாங் டேர்முக்கு யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் பிரைம் மினிஸ்டர் ஸ்வதேஷியை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுங்க, வாங்குங்கன்னு சொல்லியிருக்காரு. மேட் இன் இந்தியா லான்ச் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு. ஸ்டில் மேனுஃபேக்சரிங் ஷேர்ஸ் வெறும் 15%ல ஸ்டக் ஆகி தான் இருக்கு. சப்சிடிஸ்லாம் கொடுத்தாலுமே எந்த ஒரு பெரிய growth-உமே இல்ல. ஸோ இந்த டாக்ஸ்ல இருந்து இந்தியாவுடைய எக்கனாமி ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வரணும் அப்படின்னா இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அடுத்ததா நம்ம ராஜஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ்க்கு இண்டஸ்ட்ரீஸ்ல 12 ஹார்ஸ் ஒர்க் ஷிஃப்டை அலோவ் பண்ணி இருக்காங்க. இதனால பெரிய டிபேட்டே உருவாகி இருக்கு. கவர்மெண்ட் சொல்றாங்க, இந்த ஒர்க்கிங் ஹார்ஸ்னால ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும்னு. ஆனா யூனியன்ல இருந்து என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது சேஃப்டியையும் ஒரு பர்சனுடைய ஹெல்த் ப்ராப்ளமையும் உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா ஒரு நல்ல நியூஸோட முடிப்போமா? இந்தியாவுடைய ஜாப் கிரியேஷன் ஓவரால் டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நம்ம தமிழ்நாடு தான் ஜாப் கிரியேஷன்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. டோட்டல் ஜாப் ஓப்பனிங்ஸ்ல ஆல்மோஸ்ட் 15% தமிழ்நாடு பிடிச்சிருக்கு. குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா எல்லாமே நெக்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்கு. ஸோ இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தான். ஓகே கைஸ், இந்த மாதிரி நம்ம ஊர்ல டெய்லி நடக்கிற அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.